ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நான் உங்களுக்கு கடைக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் டெக்கரேஷன் ஷாப், வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பொருட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் சாமி சிலைகள், எல்லா மத சாமி சிலைகளும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் கொண்டிருக்கும் போது இந்த கடை கரனால துறந்து இப்போ கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கிட்ட இருக்க மாட்டேன், 3-4 மாசத்துக்கிட்டே இருக்குமா, 4-5 மாசத்துக்கிட்டே திறந்திருக்கும். நான் போகணும் டெய்லி பார்த்து கொண்டு போவேன். இன்றைக்கு விட இல்லை, டக்குன்னு பூந்தாச்சு கிடைக்கல. சரியா போனோன்னு அப்படியே ஆச்சரியமா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வாங்கணும் போலதான் இருக்கு. அது வாங்கணும், இதை வாங்கணும், அது வாங்கணும் போல இருக்கு. ஆனா வாங்கி கொண்டு வந்து எங்க கொழுகுறதுக்கு இடமாயிருக்கு. இல்ல சீக்கிரமாவே ஆண்டவர்கிட்ட கிருபையில நான் ஒரு சொந்த வீடு வாங்கணும். நீங்க எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க. சரியா, இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணுங்க. சொந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கலாம்னு இருக்கேன். பாத்தீங்களா, இதுவரை யாரும் சொல்லுங்க, விவேகானந்தர். பாத்தீங்களா, சுவாமி விவேகானந்தர் இவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது என்ன தெரியுமா, இது எங்களுக்கு செட் ஆகுது. இது வந்து நகைப்பெட்டி, நகைகள், தங்க நகைகள் நீங்கள் வச்சு அப்படியே மூடி வைக்கலாம். இது பெருசு, அது சின்ன, 4000 ரூபாயில இருந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு, பார்க்கவே செம்மையா இருக்கு. அப்படி நகைகள் வைக்காட்டிக்கு நாங்க காசுகளாவது வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி. சரியா, ஆனா இதெல்லாம் வாங்கலாம் இருக்க. ஒரு தடவை நான் வாங்கிட்டு சொன்னா உங்களுக்கு காட்டுவேன் கண்டிப்பா. சரியா, ஆனா இப்போதைக்கு நான் வாங்க இல்லை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, படங்கள் எல்லாம் இந்த மாதிரி பிரேம் பண்ணி வச்சிருக்கிறார். கிருஷ்ணா, ராதை, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே இருக்கு. இந்த குதிரைகள் 6-7 குதிரைகள் அப்படி பாஞ்சு போகிற மாதிரி அதெல்லாம் இருக்கு. சுவிஸில் இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போவிடுமா, வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்களாம். இது பாருங்க, இது 3, 4, 5, 6, 7 குதிரை அப்படி வேகமாக ஓடுற மாதிரி. இதை பார்த்தாலும் எங்களுக்கு விடியல் எழுப்பி இதை குதிரை ஓடுறதை பார்த்தோன்னே அந்த குதிரை மாதிரி நாங்களும் வேகமாக ஓடணும். அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ், அடுத்தடுத்த வேலைகளை வேகமாக கட்டன்ட்டு செய்யணும்ட்டு எங்களுக்கு ஒரு வேகம் வருமா. அதால நீங்களும் போய் வாங்கி எல்லாரும் போடுவீங்க. சரியா, நானும் வாங்கணும் மட்டும் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போதைக்குள்ள கண்டிப்பாக நான் வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்துட்டேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அந்த படங்கள் பிரேம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்குது. பிரேம் பண்ணுற படங்கள் இருக்குது. குட்டி குட்டி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கணக்கான விலையில எல்லாம் இருக்குது. உண்மைக்கும் எனக்கு அந்த கடையில இருந்து வெளியில் வரவே மனம் இல்லை, அப்படி நல்லா இருக்கு. இங்கே புத்தா பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்காரு. புத்தாட சில ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது தெரியுமா. இங்கே பாருங்க, இந்த சிவனப்பா நடராஜர் எவ்வளோ அழகா இருக்கார் பார்த்தீங்களா, நல்லா இருக்காரு எங்களை சிவனப்பா. அப்படி அவரையும் பார்த்தாச்சு. அப்படி இங்கே பாருங்க, பிள்ளையாரப்பா இருக்கிறாரு. அதுக்கு பிறகு எங்களோட புத்தா இருக்கிறாரு. இங்கே பிள்ளையாரப்பா எவ்வளோ அழகா இருக்காரு பார்த்தீங்களா. மயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி இருக்குன்னு, அப்படி 2 மயில் அப்படி நிற்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் இதெல்லாம் உண்மைக்கு நல்ல பெரிய வீடுகளுக்கு இப்படி வைக்க நல்லா தான் இருக்கும். பாபா பாருங்க, பாபாட சிலை இருக்குது. அப்படி எல்லாமே இருக்குது. வாசல்ல கொழுவுற மாதிரி இந்த பிள்ளையாரப்பா பாருங்க எவ்வளவு அழகா இருக்காருன்னு. இது வந்து 1,35,000 ரூபா. ஆனா நீங்க போனீங்கன்னா அவங்க குறைச்சி தருவாங்க. இது வந்து இந்த மரத்தால செய்த பிள்ளையாரப்பா. இது வந்து கூடுதலா என்னத்துக்கு உதவும்னு சொன்னா, அந்த பெரிய கடைகள், அப்படியான கடைகளுக்கு முன்னுக்கு வைக்கிற மாதிரி பெரிய வீடுகள்னு சொன்னா வாங்கி வைக்கலாம். பெரிய வீடு. இது பாருங்க, பிள்ளையாரப்பா நிக்கிறாரு, எவ்வளவு அழகா கியூட்டா நிக்கிறாரு பாத்தீங்களா எங்க பிள்ளையாரப்பா. இங்கே பாருங்க, கிருஷ்ணரும் ராதையும் எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லி. உண்மைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அழகா இருக்கு இல்லையா. இங்கே புத்தா பாருங்க, இந்த புத்தா அந்த புத்தா எல்லாமே உண்மைக்கு நல்லா இருக்கு. முகத்தை பாருங்க, பார்க்கவே அப்படி ஒரு சாந்தமா, அப்படி ஒரு அமைதியா நல்லா இருக்கு இல்லையா. அதுலயே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கொண்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சைஸ்லயுமே இருக்குது. அப்படியே இங்கால வந்தாச்சு. முன்னாடி எடுக்க மறந்துட்டேன், கரெக்டாக உள்ளுக்கு போயிட்டேன், கிடைக்கல. பிறகுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெளியில் எடுக்கிறேன். பார்த்தீங்களா நல்லா இருக்கா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 5D 3D இல்லை 5D என்று சொன்னார் அந்த அண்ணா. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா, நான் 3D ஃபோட்டோ தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் சொன்னார் இது வந்து 3D இல்லையம்மா, இது 5D என்று சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியுது 5Dலேயும் ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சரியா, அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க, இது வந்து கோயில்களுக்கு, மற்ற அந்த ஹோட்டல்களுக்கு, அந்த மாதிரி அந்த நீர் தடாகங்கள் அதுகளுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு, அப்போ தேவையில்லை. இந்த பார்த்தீங்களா, அந்த குதிரை போட்டோ தான் எனக்கு வாங்கணும்னு சரியான ஆசையாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வாங்குவேன். இது பாருங்க, இந்த பிரேம் எல்லாம் நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் செஞ்சு. இந்த குதிரையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கு உண்மைக்கு. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளுக்கு போயிட்டேன். பிறகுதான் அஜிஜு நான் வெளியில் எடுக்கலன்னு சொல்லி இங்கே வெளியில் வந்து. அதுக்கப்புறம் எங்களோட மதர் மேரியும் இருக்கிறா, எங்களோட அம்மாவும் இருக்கிறா பார்த்தீங்களா, எங்களோட மாதா இருக்கா. அதுக்கப்புறம் குபேரன் இருக்கிற பாருங்க ஒரு கலரில். குபேரன் வந்து நாங்கள் வாங்கக்கூடாதாம், அது யாராவது வாங்கி எங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணுமா. அப்படி யூஸ் பண்ணாதான் நல்லவா மட்டும் சொல்லினோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, இங்கே பாருங்க, இது வந்து இந்த ஜான தந்தத்தில் குதிரை பாருங்க, அந்த ஓடுற மாதிரி பிள்ளையாரப்பா அப்படி விதமா இருக்கு. இது என்ன சொல்லுங்க,
கேட்காதே, பார்க்காதே, பேசாதே, அந்த மாதிரி. கெட்டதை பார்க்காதே, தீயதை பேசாதே, அதுக்கப்புறமேல தீயதை கேட்காதே, அந்த மாதிரி. இதுவே யார் சொல்லுங்க? மீரா பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு சொல்லி அப்படியே வீணையை வச்சுக்கொண்டு சும்மா அழகா இருக்காங்கல்ல. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு அங்கே பின்னால் ஒரு மீரா இருக்கிறாங்க, இங்கால ஒரு மீரா இருக்கிறாங்க, செம்மையா இருக்குது இல்லையா? இங்கே பாருங்க இது வந்து கிருஷ்ணரும் ராதையும் தானே. அவங்க இருக்கிறாங்க, புத்தா இருக்கிறாங்க, அப்படியே சுற்றி அப்படியே தான் இருக்கு. மணிக்கூடு எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நல்ல மணிக்கூடுகள் இருக்குது, அங்கால ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்குது. நல்ல கன நேரம் வேறு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இந்தியாவில இருந்து கூடுதலாக கொண்டு வரேன்னு சொன்னார். இது பாருங்க கப்பல். இந்த கப்பல் படம் வீட்டில் கொழுவினா நல்லமென்று சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய படத்தை ஒரு சுவரில் கொழுவவே எங்களை விட ஃபுல் ஆயிடும். அதனால் நான் சொன்னேன் இப்போதைக்கு தேவையில்லை, நான் கண்டிப்பாக நான் வாங்குவேன்னு சொல்லி வந்துட்டு. உண்மைக்குமே எனக்கு அந்த கப்பல் படம், குதிரை படம் அதெல்லாம் எனக்கு கொழுவோன்னு மட்டும் சரியான ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்களோட ஹோல் சின்ன ஹோலாக அதில் எனக்கு இருக்கிற படங்களே கொழுவுறதுக்கு இடம் காணாது. அதனால் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பாருங்க இவ்வளோ அழகாக. இந்த குதிரை என்கிட்ட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த குதிரை இப்படி பாயிற மாதிரி இது ஏற்கனவே நான் இன்னொன்று வச்சிருந்தேன். இது எங்கள் சின்ன ஆக்கள் ஏதோ தட்டுப்பட்டு உடைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு இது வாங்கணும்ன்றது இப்போ இந்த கடைக்கு போன பிறகு இன்னும் ஒரு ஆர்வம் வந்துட்டு. இது பாருங்க திராசை தூக்கி வச்சு கொண்டிருக்கிற நீதி தேவதை. இப்படித்தான் சில நீதிகள் எல்லாம் கண்ணை கட்டப்பட்டு அப்படியே மறைந்து போகுது. என்ன செய்யறது? அதெல்லாம் நாங்கள் தட்டி விட்டுட்டு போக வேண்டியதுதான். இங்கால சரஸ்வதி இருக்காங்க, எல்லாருமே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கணக்கான இதெல்லாம் முன்னுக்கு நல்ல கூடினது, நல்ல விலை கூடவும் இருக்குது, விலை குறையவும் இருக்குது. இந்தியா அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அவர் கொண்டு வரேன்னு சொன்னவர். தானே போய் செலக்ட் பண்ணி எல்லாம் பார்த்து எடுத்துக்கொண்டு வரேன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன் பூஜை சம்பந்தப்பட்ட பூஜை தட்டுகள், விளக்குகள் அதெல்லாம் இருக்கான்னு சொன்னால் அது இல்லைன்னு சொன்னார். இது பாருங்க கிருஷ்ணரும் ராதையும் அதெல்லாம் இல்லை என்று சொன்னார். ஹோம் டெக்கரேட் பொருட்கள் மட்டும்தான். ஹோம் டெக்கரேட் தான் அந்த கடையோட பேருன்னு நினைக்கிறேன். அந்த ஹோமுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்ற சாமி சிலைகள் அதுகள் மட்டும்தான் இருக்கு. சுற்றி பார்த்தீங்கன்னா பிள்ளையாரப்பா தான் அவ்வளோ ஸ்டைலாக க்யூட்டாக இருப்பார் பாருங்க. எல்லா இடத்துலையும் பிள்ளையாரப்பா இருப்பார். இதில் பாருங்க பிள்ளையாரப்பா, நீங்கள் இஞ்சால சுற்றினாலும் பிள்ளையாரப்பா, இந்த பக்கம் சுற்றினாலும் பிள்ளையாரப்பா. இந்த பிள்ளையாரப்பா பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு சொல்லி. அப்போ எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையாரப்பா வாங்கி வைக்கணும், முருகனப்பா வாங்கி வைக்கணும், சிவனப்பா வாங்கி வைக்கணும் மட்டும்லாம் சரியான ஆசை. வாங்குவேன் கண்டிப்பாக, ஒரு நாளைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா? இங்கே பாருங்க இந்த பிள்ளையாரப்பா அவர் புக் படிச்சு கொண்டிருக்காரு இல்லையா? அழகாக இருக்குது. இவங்க வந்து துர்கா தேவி என்ற துர்க்கை அம்மன் என்று தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள். துர்க்கை அம்மன், ஆமாம் அவங்க அந்த அண்ணா சொன்னார். துர்க்கை அம்மன் பார்க்கவே நல்லா இருக்குது. அப்படியே நானும் சுற்றி ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வரேன். ஆனால் கூடுதலாக பார்த்தீங்கன்னா பிள்ளையாரப்பா தான் இருந்தார். எங்கட வேத சாமி சிலைகளும் இருக்கு, அங்கால சைட்ல இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாமா? இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்கு. இப்படியே பார்த்து கொண்டே நான் வாரேன். இவ்வளவு தான். இதுக்கு மேலே பாருங்க இதெல்லாம் பாருங்க வீட்டுக்கு கொழுவுறதானா, இதெல்லாம் அந்த என்னென்னு சொல்ற டெக்கரேட் பண்றது. அந்த கப்பல் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இருக்கு. இப்படியே வாங்கி கொண்டு நாங்கள் வைக்கலாம். அது செஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த முருகன் வந்து மலேசியா முருகன் என்று சொன்னார் அந்த அண்ணா. மலேசியா முருகன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மைக்கும் பார்க்கவே அவளை எனக்கு இந்த முருகனப்பாவில் சரியான ஆசையாக இருந்தது. முருகப்பெருமானே உன்னை தூக்கிட்டு ஓடி போகவான்ற மாதிரி இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வாங்கணும் இப்போதைக்கு இல்லை, வாங்குவோம். இங்கே எங்கட ஏசப்பா இருக்கார் பாருங்க, எங்கட ஜீசஸ் எவ்வளோ அழகாக இருக்காரு. ஜீசஸ் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கட மதர் மேரி அவையெல்லாம் இங்கே சைடில் இந்த பக்கத்தில் இருக்கணும் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காரு. எங்கட அம்மாச்சி எவ்வளோ அழகாக இருக்கிற மதர் மேரி இருக்கிறா. அதுக்கப்புறம் ஜீசஸ் இருக்காரு. வேறு யாரும் இல்லை, அவ்வளவு திருக்குடும்பம். அதுக்கப்புறம் எங்களோட இயேசுநாதர் அவ்வளோதான். இந்த குதிரையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கருப்பு முன்னுக்கு பார்த்தீங்க தான், அதில் பித்தளை குதிரை மாதிரி அப்படி இருக்குது, வெள்ளியில் இருக்குது, கருப்பில் இருக்குது. நீங்கள் கேட்குற கலரில் அவர் தருவார். அந்த மாதிரி நீங்கள் வாங்கலாம். இது நல்லா இருக்கு இல்லையா? அப்படியே சுற்றி பார்த்தாச்சு. நடராஜர் இங்கே பாருங்க, இவர் யாரு தெரியுமா? என்ற சிவனப்பா. எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா சிவனப்பாவை? அப்படியே பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல, சும்மா க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி. சிவனப்பா கோயிலுக்கு போயும் கன நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிவனப்பா பார்த்தோன்னா எனக்கு இந்த ஞாபகம் டக்குன்னு வருது, போகணும் ஒரு நாளைக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்காலெல்லாம் எங்கட ஜீசஸ் தான். இது பாருங்க இதெல்லாம் மலேசியா முருகன் அப்படித்தான் சொன்னார். மலேசியா முருகன் அப்படி அங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பித்தளைக்கு ஒரு வடிவு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்டதுக்கு அதுக்கு ஒரு வடிவு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி அழகுண்டு தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ வடிவாக இருக்குது. ஆனால் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டி கொண்டு போய் காட்டினார். இங்கே பாருங்க இதை எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னு. உண்மைக்கும் எனக்கு வடிவ புத்தா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது கிருஷ்ணரும் ராதையும் அப்படியே சுற்றி காட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதெல்லாம் சும்மா அந்த என்ன சொல்கிறேன், சும்மா ஓவியங்கள் மாதிரி சிலைகள் நினைக்கிறேன். அதுகளெல்லாம் அப்படியே சுற்றி இப்போ பார்த்து கொண்டு வருவோம். மங்கால போவோம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயிலேருந்து நேராக வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. அதுக்கு பக்கத்தோடையே இருக்குங்களா சைட்டில் பூக்கடைகள் எல்லாம் இருக்குது. அதுக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது கடைசியில் நான் வீடியோ போட்டிருக்கேன் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் சரியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாசலில் கொழுவுறது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே யாராவது வந்தால் அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்டால் கண்டுபிடிக்கலாம் யார் வராங்க ஹலோ அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது பாருங்கள். பெருசு இருக்குது சின்னன் இருக்குது. உங்களுக்கு விரும்பின சைஸில் நீங்கள் வாங்கலாம். மங்கள பார்த்தீங்கன்னா சின்னன் இருக்குது பெருசு இருக்குது எல்லாமே இருக்குது. இது வந்து நானாக தான் போய் வீடியோ எடுத்து நான் சும்மா எனக்கு பார்த்தேன் நான் பார்க்கணும்னு போய் வீடியோ எடுத்தேன். அப்போ அவர் கேட்டேன் அந்த அண்ணாட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கட்டான்னு அவர் ஓமன் சொன்னார் எடுத்து போகிறேன். மற்றபடி அவங்கள கூப்பிட்டு எடுத்து வீடியோ போடுங்க அப்படியெல்லாம் என்ன கேட்கல. எனக்கு உண்மைக்கும் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அப்போ என் வீடியோ பார்க்குற யாராவது நீங்களும் பார்த்து போய் வாங்குவீங்க தானே அதுக்காக தான். ஆனால் அந்த அண்ணாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஒரு சினக்காமல் சலிக்காமல் எடுங்கம்மான்னு சொல்லிவிட்டேன். பிள்ளையாரப்பா பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி விதம் விதமாக பிள்ளையாரப்பா இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கலாம் சரியா. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் காட்டிட்டேன் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்றையும் வாங்குங்க. எல்லா படமும் இருக்குது. லக்ஷ்மி தேவி ஆஞ்சநேயரப்பா எல்லா படமுமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடை எப்படி இருக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி நான் கடைசியில் போட்டுக்கணும். அந்தோனியார் கோயிலேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னு சொன்னால் அதில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்கு. எனக்கு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நான் அப்படியே நின்று இதே பார்த்து கொண்டு இருந்தேன். வாங்கணும்னு சொல்லி ஒரு ரூபா 2 ரூபாய் சரி போட்டு வைக்கலாம் இல்லையா அதுக்காக தான். இது பாருங்க இந்த மயிலெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் அப்படியே கொழுவுற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குங்க. அங்கே பார்த்தீங்களா என் சிவனப்பாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த பார்த்தீங்களா அப்படியே அந்தோனியார் கோயிலேருந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பீப்புள்ஸ் பேங்குக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் கோம் டெக்கர்ன்னு இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.